அடியே விஜயா, என் பிறந்த நாளுக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா கொடுத்தா நான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தருவேண்டி. ஆமா, இந்த கிழவிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதே பெருசு, இதுல கிஃப்ட் கொடுக்கணுமா? கிஃப்ட் பாட்டி, நானும் அவரும் நல்ல கிஃப்ட் யோசிச்சு வச்சிருக்கோம். நாங்க உனக்கு கொடுக்குறோம். எனக்கு தெரியும் மீனா, நீ எனக்கு நல்ல கிஃப்டா தான் தருவேன். உனக்கு அதுக்கேற்ற அப்படி நல்ல பெருசா கிஃப்ட் தரேன். ஐயோ, இந்த மீனை வாங்குறதுக்குள்ள நம்ம இந்த கிழவிக்கு கிஃப்ட்டை கொடுத்து நல்ல பெருசா ஏதோ தரப்போதும், அதை வாங்கணும். இந்த கிழவிக்கு பார்வதி வீட்டில் இருக்க பழைய டிவியை பேக் பண்ணி எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதான். புதுசாலாம் யார் இதுக்கு வாங்கி தருவா? என்னடி விஜயா, அங்க மொனன்னு பேசிட்டு இருக்க? அது இல்லாத, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தேன். ஹலோ பார்வதி, பார்வதி. ஹலோ, சொல்லு விஜயா. ஏன் பார்வதி பார்வதின்னு கத்துற? எப்படி? பார்வதி, நாளைக்கு என்னோட மாமியாருக்கு பிறந்த நாள்ல. ஆமா, சொன்னேன். அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டா பார்த்து வாங்கணும். இது கனவா நினைவா? நிஜமா நீனா இப்படி சொல்ற? உன் வாயில இருந்தா இப்படி வருது? அது எங்க மாமியாரு யாரு என்னோட மனசை தொடுற மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதானே, எல்லாம் உன் மனசு இப்படி சொல்லுமா? அப்போ சரி, நான் என்ன பண்ணணும்? எதுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற? என் மாமியாருக்காகலாம் என்னால காசு செலவு பண்ண முடியாது. காசு செலவு பண்ண முடியாதுன்னா எப்படி கிஃப்ட் வாங்கி கொடுப்ப? அதுக்காக தான் நான் உனக்கே ஃபோன் பண்ணேன். அதுக்கு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? உன் வீட்டில் ஏதாச்சும் இருந்தா கொண்டு வா. என் வீட்டில் என்ன இருக்கு? அதான் சொன்னல, உன் பையன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உன் வீட்டில் ஒரு பழைய டிவி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருக்குன்னு அதை எடுத்துட்டு வா. இந்த பொழப்புக்கு சரி, நான் எதுவும் சொல்ல விரும்பல, எடுத்துட்டு வரேன். அப்புறம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி அட்டை போட்டு புது டிவி மாதிரி எடுத்துட்டு வா, நான் வைக்கிறேன். எப்படியா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நம்மளுக்கு தான் ஜாலி ஜாலி.